everyone, welcome to Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி litmus paper செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நான் ஒரு 3 விதமா செஞ்சிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல எப்படி செய்ய போறோம்னா turmeric powder இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லனா மஞ்சள் கிழங்கு இருந்துச்சுனா அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து மஞ்சள் கிழங்கு எடுத்துர்க்கேன். இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா உரசிக்கலாம். இது நல்லா உரசினதுக்கு அப்புறம் இது பேஸ்ட் மாதிரி வரும். அந்த பேஸ்ட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் சாதாரண A4 சைஸ்ல இருக்கிற ஒயிட் பேப்பர் தாங்க. அந்த பேப்பரை நான் மூணா மடிச்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் 3 விதமா செஞ்சு காட்ட போறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சைஸ்க்கு பேப்பர் எடுத்தாலும் சரி, அல்லது எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக வீட்டில் கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெரிய பேப்பர்லையோ இல்லை இதை விட சின்ன சைஸ் பேப்பர்லையோ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு சைடு ஃபுல்லாகவே இந்த மஞ்சள் பேஸ்ட் எடுத்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இது ட்ரை ஆகிறதுக்காக நம்ம விட்டுறலாம். ஃபேன் இருந்ததுன்னா ஃபேன் காற்றுல கூட நீங்கள் காய வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் திருப்பி வச்சுக்கிடுறேன். திருப்பி வச்சுட்டு இந்த சைட்லேயும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மஞ்சள் அப்ளை பண்ணமோ அதே மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கிறது. இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இப்போ நான் 2 சைட்லேயுமே மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 2வது மெத்தட் செய்கிறதுக்காக நான் பர்பிள் கலர் கேபேஜ் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு கிடையாதுங்க. இது வந்து சில இடங்களில் கிடைக்கும், சில இடங்களில் வந்து இது கிடைக்காது. அதனால உங்களுக்கு இது கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதிலிருந்து மேலே இருக்கிற ஒரு 2 அல்லது 3 லீஃப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹோம்மேட் லிட்மஸ் பேப்பர் செய்கிறதுக்காக இந்த பர்பிள் கலரில் இருக்கிற கேபேஜ் ஜூஸ் நம்மளுக்கு தேவை. ஜூஸ்னோடனே நம்மளுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கெல்லாம் தேவைப்படாது, சும்மா கொஞ்சம் மட்டும் தான் தேவைப்படும். அதனால நான் வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் அந்த இலையை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை நல்லா சுருட்டிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். இப்படி துருவி எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு, தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை எடுத்து அப்படியே நீங்கள் இந்த பேப்பரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஒயிட் கலரே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த கேபேஜோட சாறு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரெக்டாக அப்படியே ஃப்ளோரில் வச்சு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பிளாஸ்டிக் ஷீட்லேயோ அல்லது பழைய நியூஸ் பேப்பர்லேயோ ஒயிட் பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 3வது மெத்தடில் செய்கிறதுக்காக செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி பூ வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது வந்து ஒரே ஒரு அடுக்கு இருக்கும்ல, அந்த செம்பருத்தி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இது வந்து ஒரு 2 அல்லது 3 ஃப்ளவர் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். நான் வந்து 2 பூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போது A4 சைஸ் பேப்பரை 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் 3வது பீஸ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் செம்பருத்தி பூ எடுத்து அதை கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த பேப்பரில் வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கணும். அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா இந்த பேப்பர் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த பூவையுமே நல்லா அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து, அல்லது அம்மியில் கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏற்கனவே இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதனால நம்ம கையில் வச்சுட்டு இந்த பேப்பரில் வச்சு நல்லா அழுத்தி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணாலே இந்த கலர் எல்லாமே அழகாக இந்த பேப்பரில் வந்துடும். எந்த இடத்துலையும் ஒயிட் கலர் பேப்பர் தெரியக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ஃப்ளவர் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது செஞ்சதுக்கப்புறம் இது வந்து குயிக்காக ட்ரை ஆகிடும். மற்ற 2 பேப்பரில் நம்ம செய்கிறத விட இது ரொம்ப குயிக்காக ட்ரை ஆகிடும். ஸோ சீக்கிரமாக இது ட்ரை ஆகிட்டதுனால நம்ம அடுத்த சைடுமே ரொம்ப குயிக்காகவே இதை அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறதுலையே மஞ்சள் பொடி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதனால மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி கலந்து நீங்கள் இதை செய்யலாம். செம்பருத்தி பூவும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதனால ஆசிட் பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை ஹோம்மேடாக செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் அப்ளை பண்ணி வச்சிருந்தோம்ல, அது வந்து அங்கங்கே ஒரு மாதிரி சின்னதாக துருவல் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஏதாவது சுத்தமான காட்டன் கிளாத்தோ யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இப்படி க்ளீன் பண்ணுறதுமே இந்த பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி ஈரமாக இருக்கும்போதே க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த பேப்பர் கூட சம்டைம்ஸ் கிழிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தாங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் அப்ளை பண்ணோம்ல, இதை எடுத்து நான் வந்து மடிச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பர்பிள் கலர் கேபேஜ் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருந்த லிட்மஸ் பேப்பரையும் செம்பருத்தி பூ யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருந்த லிட்மஸ் பேப்பரையும் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து
பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் இந்த மஞ்சள் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தேன், இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால இதை கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து எக்ஸஸாக இருக்கிற மஞ்சள் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். இதை இப்படி க்ளீன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. உங்களுக்கு அப்படியே இருக்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே உங்களோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டர்மரிக் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சிருந்த லிட்மஸ் பேப்பரை எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரியே மீதி இருக்கிற 2 பேப்பரையும் நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கிறத நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லைனா ஏதாவது கவரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஹோம்மேடாக செஞ்சுருந்த 3 விதமான லிட்மஸ் பேப்பர்லையும் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் சேர்த்து செஞ்சுருந்தோம்ல அந்த லிட்மஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை எடுத்து லெமனை பாதியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதில் வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். இது கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த டர்மரிக் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிற இந்த லிட்மஸ் பேப்பரை ஃபைனலாக எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நான் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது செம்பருத்தி பூ சேர்த்து நம்ம செஞ்சுருந்தோம்ல லிட்மஸ் பேப்பர், அதில் லெமன் எடுத்து அதை ஒரு ட்ராப் அளவுக்கு நான் இதில் விட்டு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு வீடியோவுக்கு கிளியராக தெரியும். பிங்க் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து கேபேஜ் சேர்த்து செஞ்சுருந்தோம்ல அந்த லிட்மஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுவுமே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் வந்து வாட்டரில் இதை டிப் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். வாட்டரில் டிப் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கே தவிர கலர் சேஞ்ச் ஆகலை. ஆனால் லெமன் வாட்டர் வைக்கும்போது இது வந்து பிங்க் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் செம்பருத்தி பூ சேர்த்து செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை எடுத்திருக்கேன். இதில் வந்து தண்ணியில் நான் இதை நினச்சி பார்த்தப்போ இது வந்து கலர் சேஞ்ச் ஆகலை. அதுவே லெமன் வாட்டர் நம்ம அப்ளை பண்ண உடனே பிங்க் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்பிள் கலர் கேபேஜ் சேர்த்து செஞ்சுருந்த லிட்மஸ் பேப்பரும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நம்ம தண்ணியில் நினைக்கும் போது அது வந்து ஈரமாக மட்டும்தான் ஆகிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகலை. ஆனால் லெமன் வாட்டர் சேர்க்கும் போது பிங்க் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிற லிட்மஸ் பேப்பர், அதாவது டர்மரிக் சேர்த்து செஞ்சிருந்தோம்ல, அதில் வந்து தண்ணியில் நினச்சி பார்க்கும்போது அது கலர் சேஞ்ச் ஆகலை. லெமன் வாட்டர் அப்ளை பண்ணப்போவும் அது கலர் சேஞ்ச் ஆகலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் டிட்டர்ஜென்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் வாஷிங் பவுடர் சேர்க்கலாம், காஸ்டிக் சோடா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத் சோப் அல்லது வாஷிங் சோப் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது டர்மரிக் சேர்த்து செஞ்சு வச்சுருந்த இந்த லிட்மஸ் பேப்பர் எடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்போட ஒரு சைடை இந்த தண்ணியில் நினச்சிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஈரமாக மட்டும்தான் ஆகிருக்கு. இன்னொரு சைடை இந்த சோப் வாட்டரில் நம்ம வந்து நினச்சி பார்க்கலாம். இப்போ சோப் வாட்டரில் டிப் பண்ணியாச்சு. இது கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ரெட் கலரில் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இது ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா revasarts0009@gmail.com அப்படிங்கிற நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ சென்ட் பண்ணுங்கள். அதை நம்ம சேனலில் வர சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் நம்ம எல்லாருக்கும் காட்டலாம். எனக்கு இந்த 3 விதமான லிட்மஸ் பேப்பருமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.